எக்ஸோடஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்கென்று ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 3:2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே சுகம் பெறுகிறதை நாம் வாசிக்கின்றோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவன் பேதுருவை பயன்படுத்துகிறார், யோவானை பயன்படுத்துகிறார். கூறவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு இன்னொரு கூட்ட மக்களும் காரணமாகிறார்கள். அவர்கள்தான் இந்த மனிதனை சுமக்கிறவர்கள். அவர்களை பற்றி சுமக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அவனை சுமக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியாது. மாறாக பாசிவ் வாய்ஸிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சுமக்கிறவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிற ஒரு விஷயம், நாடோறும். சுகம் பெற்ற இந்த மனிதனுக்கு ஏறக்குறைய 40 வயதுக்கு மேல் ஆயிருக்கிறது என்றுதான் நாம் அடுத்த அதிகாரம் 4வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த மனிதனை அவர்கள் நாடோறும் தேவாலய வாசல் அண்டையிலே வைக்கிறார்கள். தாயில் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த மனுஷன். ஒருவேளை ஒரே கூட்டத்தார் அங்கே இந்த மனிதனை இந்த 40 ஆண்டு காலமாக அங்கே கொண்டு வந்து வைத்திருக்க முடியாது, மாறி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு சிலர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தினசரி அவனை கொண்டு போய் தேவாலய வாசலிலே வைப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு அவருமே போய்விட்டார். அவர் எத்தனையோ முறை இந்த தேவாலயத்திற்குள்ளாக வந்திருக்கிறார், இந்த தேவாலயத்தை விட்டு வெளியே போயிருக்கிறார். இதே வாசல் வழியாக போயிருந்திருக்கக்கூடும், வந்திருக்கக்கூடும். அப்பொழுதெல்லாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து போய்விட்டார். ஆனாலும் அந்த மனிதனை தினசரி நாடோறும் தேவாலய வாசலிலே வைக்கக்கூடிய சில மக்கள் இணைந்து செயல்பட்டார்கள். ஒருவேளை ஒரே மக்களாக இருக்க முடியாவிட்டாலும் ஏதோ 1-2 பேர் அல்லது 3 பேர் அந்த மனிதனை சுமப்பதற்கு அங்கே தினசரியாக ஒன்று சேர்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நீங்களும் நானும் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய பங்கு என்று ஒன்று. ஒருவேளை நாம் எல்லா நாட்களிலும் நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒருவேளை நீங்களும் நானும் மற்றவர்களோடு இணைந்து நேரத்தை செலவிட வேண்டியது வரலாம், அல்லது அதற்காக கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது வரலாம். யாரோ சிலரை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கக்கூடும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தேவன் இந்த மாதிரியான செயல்களிலே யாரோ சிலருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்காக அவர்களை கொஞ்சம் சுமக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரேயானால் நாம் அதை நன்றாக சந்தோஷமாக செய்வோம். யாரோ சிலருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.